ஏன் அசைவம் புரட்டாசி மாதம் சாப்பிடக்கூடாது? புரட்டாசி மாதத்தில் ஏன் அசைவம் சாப்பிடவில்லை? முதல் ஆன்மீக காரணங்கள். புரட்டாசி சிறந்த பக்தி மாதம். முழுவதும் திருவிழாக்கள், விரதங்கள், விஷ்ணு பூஜைகள், சனிக்கிழமை விரதங்கள் ஆகியவை மிக முக்கியமானவை. இந்த மாதம் பெரும்பாலும் விஷ்ணு பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. விஷ்ணுவுக்கு சுத்தமான சாத்விக உணவு மட்டுமே பிடிக்கும் என நம்பப்படுகிறது. அதனால் பக்தியுடன் விரதம் நோற்பவர்கள் அசைவ உணவை தவிர்க்கிறார்கள். இரண்டாவது ஜோதிட காரணங்கள். புரட்டாசி மாதத்தில் சனி பகவானுக்கு பிரதானத்துவம் அதிகம். சனிக்கிழமைகள் மிகவும் முக்கியமானவை. சனியின் சாந்தியிற்காக விரதங்கள் மேற்கொள்ளப்படுவதால் சைவம் மட்டும் சாப்பிட்டு சுத்தமாக இருப்பது நலமாக கருதப்படுகிறது. மூன்றாவது உடல்நல காரணங்கள். இந்த மாதம் காலநிலை மாறும். மழைக்காலம் ஆரம்பம். ஜீரண சக்தி குறைவாக இருக்கும். அப்போது அசைவ உணவு சாப்பிடுவது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். சைவ உணவு உடலுக்கு லேசானதும் ஜீரணத்திற்கு எளிமையானதுமாக இருக்கிறது. நான்காவது சமூகவியல், மரபியல் காரணங்கள். பலரும் குடும்பம் முழுவதும் விரதம் இருந்தும் பூஜைகள் செய்தும் கோயிலுக்கு சென்றும் பக்தி மனப்பான்மையுடன் இருக்கிறார்கள். அந்த நிலையில் அசைவம் சாப்பிடுவது ஒழுக்கமற்றது என்று பாரம்பரியமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதம் என்பது மனதையும் உடலையும் சுத்தமாக வைத்து பக்தியில் ஒருமை கொள்ளும் நேரம். அதனால் அசைவ உணவை தவிர்க்கப்படுகிறது. இது கட்டாயம் அல்ல, நம்பிக்கையின் அடிப்படையில் பலர் பின்பற்றும் ஒரு மரபு.